ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்ட்ரடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைவ் மார்க்கெட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட் கூட நான் பண்ணுவேன். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மூலமாக பண்ணுவேன். ஸோ அந்த லைவ் அப்டேட்டுக்கான லிங்கை என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ தயவுசெய்து அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க டு நோ மோர் அபவுட் மார்க்கெட் இந்த லைவ் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், இன்ட்ரடே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸு. ஸோ நிஃப்டி இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரேலி ஆகி இந்த இடத்துல நிஃப்டி அக்யூமுலேட் நடக்குது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் ஒரு டிமாண்ட் ஜோன் இல்லை சப்ளை ஜோனாக எப்போ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ரைஸ் பேஸ், அப்புறம் அந்த பேஸுடைய அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சா திருப்பியும் இது ரேலி, இப்படி தான் வரும். ஸோ ரைஸ் பேஸ் ரைஸ். இன்கேஸ் சப்போஸ் ரைஸ் ஆயிருக்கு, பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, சப்போஸ் உடஞ்சிது அப்படின்னா இந்த இடம் நம்ம ஒரு சப்ளை ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இது ரைஸ் ஆகி இங்கே அக்யூமுலேட் ஆகி உடஞ்சதுன்னா இந்த இடம் டிமாண்ட் ஜோன் சொல்லலாம். இது டிமாண்ட் ஜோன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுடைய முக்கியமான குரூஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சு தான். அதாவது 23,400லேருந்து 4920 அந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான். அதாவது 23,225லேருந்து 200 அந்த ரேஞ்ச். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இன்னைக்கு நிஃப்டியில் இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு அடிப்படையை பேஸாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி இந்த ரேஞ்ச்குள்ளேயே ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இட் இஸ் பெட்டர் டு குவிட் ட்ரேடிங். நம்ம இன்ட்ரடே ட்ரேடிங் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடம் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸோ ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி விக் இல்லை பாடி சொல்லலாம். ஸோ எப்போவுமே சில சமயங்களில் விக் டச் ஆகிட்டு மேலே போயிடும். ஸோ அதனால பாடி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 23,050லேருந்து 23,100. தட் ரேஞ்ச் இமீடியட், அதாவது அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் நிஃப்டியில் வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி பாடியோட பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், டார்கெட் அதாவது இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 23,525லேருந்து 550 அந்த ரேஞ்ச் அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் நிஃப்டியில் வைக்கலாம். ஸோ சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒன்று இந்த லெவலில் எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இல்லை நேற்று க்ளோஸ் ஆன அந்த லெவலில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அதன் அடிப்படையில் நாம் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்கேஸ் சப்போஸ் கேப் டவுன், அதாவது இந்த இடத்துல
வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே கூட நீங்கள் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இன்கேஸ் இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு பேட்டர்னோ இல்லை ஒரு நெகட்டிவ்க்கு பதில் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி ஒன்ஸ் ஹை பிரேக் பண்ண உடனே நாம் இது வந்து பை பண்ணலாம், திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் சப்போஸ் நெகட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அதே மாதிரி ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம இங்கேருந்து திருப்பியும் செல்லிங் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே அப்படின்னா 50,050லேருந்து 50,100 இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போர்ட்டிங் லெவல் எங்கே அப்படின்னா இதுதான், அதாவது 49,500லேருந்து 550 அந்த ரேஞ்ச், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் இன்ட்ரடே. இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் பை பண்ண போகிறோம், இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணால் செல் பண்ண போகிறோம். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி பாடியோட நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 49,100லேருந்து 150 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம நிஃப்டியை வந்து டார்கெட் பண்ணலாம். இது இன்கேஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அந்த லெவல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் சொல்லுவோம். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாம் பை பண்ணலாம். பாடியோடு நான் சொல்கிறேன், ஜஸ்ட் விக் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் அந்த பாடி பிரேக் பண்ணால் நாம் அடுத்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் அந்த பாடியுடைய ஹை, அந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 50,450லேருந்து 500 அந்த ரேஞ்ச் வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா நான் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் எனி பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஹை பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை எடுக்கலாம். இந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போ கூட நீங்கள் அந்த ஹை லோ பிரேக் பண்ணி இந்த நெகட்டிவ் கேண்டிலுடைய லோ உடைச்சா நீங்கள் செல் பண்ணலாம். இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக அந்த கேண்டிலுடைய ஹையை வந்து நாம் ஸ்டாப் லாஸாக வச்சு ஷார்ட் எடுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டோம், நிஃப்டியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து சிப்லா. ஸோ சிப்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இட் மேட் டு பிரேக் திஸ் ட்ரெண்டு, பட் முடியல. நேற்று வந்து இந்த ட்ரெண்டு பிரேக் ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகுது, ஒரு ரீடெஸ்ட் கூட வந்திருக்கு. இன்றைக்கி இந்த லெவல் பிரேக் பண்ணால் தாராளமாக நம்ம செல் பண்ணலாம். செல் பிலோ 1527, ஸ்டாப் லாஸ் 1545, டார்கெட் 1518, 1505 அண்ட் 1490. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிபிசிஎல். ஸோ பிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு, பாடி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். சப்போஸ் இது போகாமல் இந்த லெவல் பிரேக் பண்ணால் நாம் செல்லும் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனில் வந்து ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ண இன்கேஸ், பிகாஸ் மார்க்கெட்டில் என்ன வேணால் ஆகலாம், இன்கேஸ் இது பிரேக் பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செல்லும் பண்ணலாம். ஸோ நான் பை சிக்னல் மட்டும் கொடுத்துருக்குறேன். செல் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
Buy above 613, stop loss 601, target 617, 623 and 635. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் சன் டிவி. ஸோ சன் டிவி வந்து ஒரு அருமையான ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல ஒரு பேட்டர்ன் தான். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை அபவ் 760, ஸ்டாப் லாஸ் வந்து 745, டார்கெட் 766, 773 அண்ட் 785. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் கோல்கேட் பாமலிவ். ஸோ கோல்கேட் பாமலிவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் இந்த ஸ்டாக் மேட் ஆகிருக்கு இந்த பிரேக் பண்ண, பட் பிரேக் பண்ண முடியல. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. இன்றைக்கி இது பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 2931, ஸ்டாப் லாஸ் வந்து 2955, டார்கெட் வந்து 2918, 2903 அண்ட் 2870. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து லூபின். ஸோ லூபின் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் பிரேக் பண்ண, பட் முடியல. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லூபின் இந்த ரெண்டுமே பிரேக் பண்ணால், அதாவது ட்ரெண்ட் லைனையும் ஹாரிசான்டல் லைனையும் பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 1609, ஸ்டாப் லாஸ் வந்து 1628, டார்கெட் 1601, 1587 அண்ட் 1570. ஸோ இன்றைக்கி சொன்ன ஸ்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரியை கேட்டுட்டு நீங்கள் பை பண்ணுங்கள், குறிப்பாக இன்டர்டே ட்ரேடர்ஸை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ட்ரடே ட்ரேடர்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்போல்லாம் நான் வந்து புது வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.